கற்பூரவல்லி தான் நீங்கள் பார்க்க போகிறோம். கற்பூரவல்லி முறிக்கும் எதை? சளியை முறிக்கும், உடம்பில் இருக்கக்கூடிய வியாதியை முறிக்கும், அதே மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய தோஷத்தை முறிக்கும், உடம்பில் இருக்கக்கூடிய தடையை முறிக்கும். கற்பூரவல்லி அப்படிங்கிறது கற்பூரவல்லி எல்லா வகையான வல்ல சக்தியாக கொடுக்கும். வல்லமயமான சக்தினாக்க தைரியம். இந்த கற்பூரவல்லியோட எனர்ஜி, அதோட சாறு மிகப்பெரிய வாஸ்து கோலம், வாஸ்து குண்டம். இந்த சாறு வந்து மகா அமிர்தம், மகா தேவதாரு அமிர்தம். இது கற்பூரவல்லியோடைய சாறு. அது எவ்வளோ பெரிய மகா மருந்து அமிர்தம் அப்படிங்கிறத வந்து மருத்துவத்தில் சொல்லியிருக்காங்க. மகத்துவத்தில் இந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், ஐந்து கற்பூரவல்லியை எடுத்து அப்படி பார்த்திங்கன்னா ஒரு தட்டில் அடுக்கி வச்சுக்கோங்க. அந்த 1 2 3 அந்த 5 எலமெண்ட்ஸ் மாதிரி கற்பூரவல்லி இலையை எடுத்துக்கிட்டு அது மேலே பச்சை கற்பூரத்தை ஒன்று வச்சுட்டு அதை அப்படியே ஏற்றிட்டு அந்த தட்டோடு எடுத்து வீட்டில் எல்லாத்தையும் காமிச்சு போகணும். அதேமாதிரி நம்ம உயிர் வாழ்கிற இந்த வீட்டுக்கு மேலே இந்த செல்ஃப் ஆராத்தின்னு சொல்லுவாங்களே, அது மாதிரி தட்டு சுடும். ஏன்னா 5 இலையில் வைக்கிறதுனால பார்த்திங்கன்னா இருக்கும். கொஞ்சம் சின்னதாக கற்பூரம் வைங்க. அதாவது அந்த கற்பூரம் வந்து இலையில் உள்ள சாரோடு சேர்த்து எரியணும், அதான் முக்கியம். அப்போ இலை இருக்குது, இலை மேலே கற்பூரம் வைக்கிறீங்க. அதேமாரி 5 பீஸ் இலையை வச்சுட்டு அது மேலே கற்பூரத்தை வச்சு ஏற்றி நம்ம நிலவாசல்லையும் ஏற்றிட்டுக்கும். அதேமாதிரி நம்மளுடைய பூஜை ரூமில் ஏற்றணும். அதேமாரி நம்மளோட தலைவாசல் அப்படியே நம்ம எடுத்துக்கணும். இல்லை பக்கத்தில் இருக்க வீட்டில் அம்மா அப்பா இருக்காங்களா, அவங்களும் செய்யலாம். இல்லை மற்றவங்களுக்கு நீங்கள் செய்யலாம். இப்படி செய்யும் பொழுது எல்லா வகையான செயல்களும் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும். இந்த கற்பூரவல்லிக்கு அவ்வளோ பெரிய சக்தி. நம்ம உடம்புல நம்ம ஒரு விஷயத்தை நினைக்கிறோம்னா அந்த ஃப்ரீக்வன்சி போது பார்த்திங்கன்னா தடை இருந்துச்சுன்னா அந்த ஃப்ரீக்வன்சியை சூப்பர் பண்ணி கொடுக்கும். அதை இன்னும் கொஞ்சம் சக்தி ஏற்றி கொடுக்கும். கற்பூரவல்லி வீட்டை சுத்தம் செய்யும், உயிர் வாழ்கிற வீட்டை சுத்தம் செய்யும். அதனால தான் கற்பூரவல்லிக்கு அப்படி ஆளாத ஒரு சக்தி உண்டு.